இது மகிமை நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த புதிய ஆண்டிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 2020 ஆண்டை முடிக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 2021 ஆண்டை காண செய்த தேவாதி தேவனே நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் 2020 ஆண்டை நம்மோடு ஆரம்பித்த பலர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். ஆனால் நம்மை இந்த 21 ஆண்டை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்ததற்காக நாம் அதிகமாய் தேவனை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறாரோ என்று சொல்லி நம்மில் அநேகருக்கு பல சந்தேகங்கள் வரலாம். நான் 2020 ஆண்டில் நான் பட்ட கஷ்டங்கள் எத்தனை, நான் பட்ட வேதனைகள் எத்தனை, நான் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள் என்ன என்று சொல்லலாம் நாம் ஒருவேளை நாம் சிந்தித்து கொண்டே இருப்போம் இல்லையா? இந்த புதிய ஆண்டு எனக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்குமோ என்று சொல்லி அநேகர் சந்தேக பார்வையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கலாம். சில வேளைகளிலே ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை இந்த 2021 ஆண்டிலே எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதிக மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். எப்படியா இருந்தாலும் இந்த 2021 ஆண்டை நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தர நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே காத்திருந்தோம் என்று சொன்னால் இந்த புதிய ஆண்டு நமக்கு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமையும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை எவ்வாறெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக தேவன் நம்மை எப்படி பயன்படுத்த விரும்புகின்றார் தெரியுமா? நம்மை உப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. நாம் எல்லாரும் பூமிக்கு எப்படி இருக்கிறோமா? உப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி. நம்ம உப்பு அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் ஒரு தூய்மை இருக்கு இல்லையா? ஒயிட் கலரில் தான் இருக்கும். அது பரிசுத்தத்திற்கு ஒரு அடையாளமாக காணப்படும். இந்த பூமிக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும்படி இந்த புதிய ஆண்டிலே அந்த ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு பல வகைகளிலும் நமக்கு பயன்படுது இல்லையா? நம்முடைய உணவுப் பொருட்களிலே நாம் எந்த வகையான உணவு சமைத்தாலும் நாம் அந்த உப்பை பயன்படுத்துகிறோம். உப்பு இல்லாத ஒரு சமையலே இல்லை. எந்த ஒரு உணவுப் பொருட்களிலுமே உப்பு இல்லாமல் என்ன செய்யாது, இருக்காது. அப்படியாக உப்பை எல்லா விதங்களிலும் நாம் பயன்படுத்துகிறோம். இன்னும் இனிப்புகள், ஸ்வீட்ஸ் செஞ்சால் கூட அதில் ஒரு சின்ன அளவு சால்ட் சேர்க்குறோம். ஏன்னா அதனுடைய சுவையை கூட்டுவதற்கு, அது சுவையை கூட்டுவதற்கு, ருசியாக இதை மாற்றுவதற்கு இந்த உப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் நம்ம கையிலையோ கால்களிலோ ஏதோ வீக்கம் இருந்தால் கூட நம்ம என்ன செய்கிறோம், உப்பை அப்படியே ஒரு கர்ச்சீப்பில் கட்டி அப்படியே ஒத்தனம் கொடுக்குறோம். ஏன்னா அந்த இரத்த கட்டுகள் அதில் இருந்து நிறைந்து காணப்படுகின்ற அந்த இதெல்லாம் மாறி போகிறதற்கு அந்த உப்பினுடைய சாறு மிக உதவியாக இருக்கிறது. அப்போ ஒரு மருந்தாக, சுவையை கூட்டுகிறதற்கு மாத்திரமல்ல, ஒரு மருந்தாகவும் கூட என்ன செய்யுது, உப்பு பயன்படுது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உப்பை நம்ம வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது சொன்னேன் அது பரிசுத்தத்தை காட்டுகிறது என்று சொல்லி. இந்த பரிசுத்தம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா? இந்த புதிய ஆண்டில் ஒருவேளை பழைய ஆண்டுகளில் நாம் கழிந்து போன ஆண்டுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குறைச்சல் இருந்திருக்கும் என்று சொன்னால் தேவன் சொல்கிறார், இந்த புதிய ஆண்டிலே உன்னை பரிசுத்தமாக மாற்ற விரும்புகின்றேன் உப்பை போல என்று சொல்லி. இரண்டாவதாக, உப்பு எப்படி சுவையை கூட்டுகிறதாக காணப்படுகிறதோ அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சுவை நிறைந்த வாழ்க்கையாக ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ மடிந்தோம் என்று சொல்லி அல்லாமல் ஆண்டவருக்காக நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவரின் காயங்களை ஆற்றுகிற ஒரு வார்த்தையாக, ஒரு சுவை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதித்து தர நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் கெஞ்சுவோம். மேலும் பார்க்கும்போது சொன்னால் அது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக, அதாவது எந்த பொருளும் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுதில்ல. இப்போ ஊறுகாலாம் எடுத்துட்டோம்னு சொன்னால் நிறைய அளவு என்ன சேர்க்குறாங்க, சால்ட் சேர்க்குறாங்க. ஏன்னா அது நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த உப்பு எந்தெந்த வழிகளிலெல்லாம் நமக்கு பயன்படுகிறது இல்லையா? இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
சொல்லி ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகின்றார். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கின்றோம். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். எந்த பலி, எந்த போஜனங்கள் ஆனாலும் அது உப்பினால் அது சாரம் ஏறினதாக இருக்கின்றது. அதை போல நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியை நாம் திருப்பி பார்த்தாலும் அதில் எல்லாம் உப்பை போன்ற ஒரு சாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னும் மார்க் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கையில் உப்பை வச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா? இல்லை, நம்முடைய வாழ்க்கை உப்புடைய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உப்பு எந்தெந்த வழிகளில் எல்லாம் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கின்றதோ அதை போல நம்முடைய வாழ்க்கையும் கூட, ஒருவேளை நம்முடைய கரங்களிலே செல்வம் இருக்கும் என்று சொன்னால் அதை வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் கொடுத்து உதவுவதற்காக தேவன் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை ஒரு திறமை வாய்ந்த ஒரு பேச்சாற்றல் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் அந்த குரல் வளத்தை பயன்படுத்த வேண்டும். பாடக்கூடிய திறமை இருந்தால் அதை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இன்னும் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை, தாளந்துகளை நமக்கு தந்திருக்கின்றாரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு சாரம் ஏற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, உப்பை போல ஒரு சாரம் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுமே தவிர வேறு எந்த விதத்திலும் நாம் ஆண்டவருக்கென்று வாழும்போது நாம் கெட்டு போவதே இல்லை. அருமையானவர்களே, இன்னும் கூட புதிய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். லேவியராகமும் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு அறிவுறுத்துகின்றார். நீ படைக்கக்கூடிய எல்லா உன்னுடைய போஜன பலிகள் எல்லாவற்றிலும் உப்பு என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. சரியான அளவில் உப்பை நீ என்ன செய்திருக்கணும்? பயன்படுத்தி இருக்கணும். அது மாத்திரம் அல்ல, உணவுப் பொருட்களிலே பயன்படுத்துவது மாத்திரமல்ல, நீ உப்பையும் தனியாக நீ எனக்கு என்ன செய்யணும்? படைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு அறிவுறுத்துகின்றார். பாருங்க, உப்பு நம்ம புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஆண்டவர் உவமையாக சொல்லவில்லை. அந்த பழைய ஏற்பாட்டிலும் கூட உப்பினுடைய தன்மையை குறித்து ஆண்டவர் விளக்குகின்றார். உப்பு எல்லா இடங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா உணவுப் பொருட்களிலும் நாம் பயன்படுத்துகின்ற ஒரு அருமையான ஒரு ப்ரிசர்வேட்டிவாக அது நமக்கு காணப்படுகின்றது. உப்பிற்கு கர்த்தர் எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கின்றார்ல. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், எல்லா பொருளை விட ரொம்ப சீப் ரேட் என்னது உப்புன்னு சொல்லி நினைக்கிறோம்ல. அப்போ அந்த உப்புக்கு ஆண்டவர் எத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று ஒரு உப்பாக பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னும் கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று சொல்லி பவுல் கொலோசை சபைக்கு எழுதுகின்றார். நம்முடைய வசனங்கள், நாம் பேசுகின்ற வார்த்தைகள், ஒருவேளை நாம் ஊழியக்காரிகளாக இருப்போம் என்று சொன்னால் நாம் பேசுகின்ற தேவனுடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கூறுகின்றார். அருமையானவர்களே, நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக அவருடைய வார்த்தைகளை பேசுவதில் நாம் எப்பொழுதும் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதில் அதிக தீவிரம் உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு உப்பால் சாரமேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை தேவன் உப்பாக மாற்ற விரும்புகின்றார். இந்த புதிய ஆண்டிலே தேவன் நம்மை உப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று, உலகிற்கு ஒரு உப்பாக நீ பயன்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு உப்பாக என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி பெர்க்மான்ஸ் அருமையான ஒரு பாடல் ஒன்று பாடுவார்கள் இல்லையா? என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். என்னுடைய வார்த்தைகளினால் பிறர் காயப்படக்கூடாது. என்னுடைய வார்த்தைகள் பிறருடைய காயத்தை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் காலை வேளையில் எழும்பி நாம் இவ்வாறு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை உப்பால் சாரமேறின ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தர நாம் ஜெபிப்போமா? எங்கள் நேசிக்கிற அன்புள்ளே சாமி, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 2020ஆம் ஆண்டை கடந்து இந்த 2021ஆம் ஆண்டிலே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, இந்த முதல் மாதத்திலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே நிற்கும்படியாய் கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமையா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களுடைய வாழ்க்கையை நீர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அதே போல எங்களுடைய வாழ்க்கை உப்பு நிறைந்த ஒரு சாரமேறின ஒரு வாழ்க்கையாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே,
உப்பு எவ்வளவு தூய்மையாக பரிசுத்தமாக காணப்படுகிறதோ அதே போல எங்களுடைய வாழ்வு உமக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கும். அது எந்தெந்த வகைகளிலெல்லாம் பயன்படுகிறதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் பயன்பட வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த டிவியின் முன்னால் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் உப்பாக ஆண்டவர் நீ பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அவருடைய வாழ்க்கையை நீ ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக ஆண்டவரே மாதமாக அமைய கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.